கங்க்ராட்ஸ் அஜித் குமார் சார். அதாவது அந்த வீடியோஸ் நான் பார்த்தேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ரேஸ் முடிகிற டைம்ல அந்த காரோட வீல்லாம் உடஞ்சி, அந்த முன்னாடி இருக்க அந்த பம்பர்லாம் உடஞ்சி கார் வீல் தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபைட். அதை வின் பண்ணி செகண்ட் பிளேஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. எஸ், ப்ரா ஃப்ராங்கோ சாம்ப்ஸ்ல நடந்த 24 hour GT3 Pro அந்த ஒரு ரேஸ்ல அஜித் குமார் சாரோட டீம் கிட்டத்தட்ட ஒரு 2+ இயர்ஸா பயங்கரமா இந்த ஃபீல்ட்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸ்பான்சர்ஷிப் அது இதுன்னு கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஃபைனலா இப்போ அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆட்டோட்ரோம்ல லாஸ்ட் இயர் துபாயில 3rd பிளேஸ் செக்யூர் பண்ணதும் சரி, இப்போ இந்த பெல்ஜியம்ல 2nd பிளேஸ் செக்யூர் பண்ணதும் சரி. மோட்டோ ரேஸை ஹாபியா பேஷனா ஃபாலோ பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். எண்டூரன்ஸ் ரேஸ் எந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சர்க்கியூட், அதுவும் அந்த ஸ்பா மாதிரி சர்க்கியூட்லாம் மேடு பள்ளம் இருக்கும், கிளைமேட் சேஞ்ச் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல கர்வ்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருக்கும். அதுல அஜித் குமார் சார் அந்த டீம், அவங்களோட அந்த டீம் எஃபர்ட் உண்மையாலுமே வேற லெவலுங்க. இன்ஃபேக்ட் அவரை பத்தி சினிமா ரீதியா பேசி ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா சினிமா ரீதியா அவர் ஒரு ஒரு நடிக்கிறேன் அவ்வளவுதான், தட்ஸ் இனஃப். பட் மற்றபடி என்னோட பேஷன், என்னோட ஹாபிக்காக என்னோட 50 இயர்ஸ்ல கூட நான் வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், வேற லெவல்ல என்னோட எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லி மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸுக்கு அவர் இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது. எஸ், நான் இதை பேசும்போது எனக்கு இல்லை, அவர் அந்த பிளாகை தூக்கிட்டு அங்க அந்த செகண்ட் பிளேஸை செக்யூர் பண்ணிட்டு வாங்கும் போது இல்லை, நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இந்தியாவோட பிளாக்ஸ் ரேசிங்ல அவ்வளவா பறக்காது. நரேன் கார்த்திகேயன் அப்படின்ற ஒருத்தரோட நேம் தான் டக்குன்னு ஞாபகம் இருக்கும். அதை தவிர்த்து இப்போ ரேஸ் அப்படின்னா அஜித் குமார் சார் எல்லார் மனசுலயும் இருப்பார் அப்படின்றது மாற்று கருத்தே இல்லை. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரேஸை வின் பண்ணியிருக்காரு. நீங்க அஜித் குமார் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்றது அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய ரேஸ் வின் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இந்த மாதிரியான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு கார்த்திக் ரவிச்சந்திரன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.